ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மரமலை நகராட்சி கூடலூருன்ற வில்லேஜு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்டு, ஒரு 40க்கு 60 ஒரு கிரவுண்டு ஏரியா, 5.5 சென்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பில்த்து பீம் போட்டு காலம்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து கல் மட்டும் லே பண்ணி தர சொல்லி நம்மக்கிட்ட சைட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2000 கல் டோட்டலாக இது கால்குலேஷனு. ஒரு 12 கல் லைட்டு நம்ம லே பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. அப்படியே பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் இப்போ நம்ம லே பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அவங்க போடும்போது டீப் லெவல் இல்லாமல் ஏற்ற இறக்கமாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து துறை வந்து மேல் மட்டம் ஒரு 2 துறை ஒரு லெவல் வரும், இன்னொரு 2 துறை வேறு லெவல் வரும். அது மாதிரி தான் நம்ம டீப் லெவல் கட்டி போட்டிருக்கோம். ஒரே லெவல் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி 1 அடிக்கு மேலே டவுன் வருது. அதனால் அது மாதிரி பண்ண முடியாதுன்றதால ஒரு 2 துறையாக நம்ம லெவல் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது 6 இன்ச்சு இன்டர்லாக்கில் தான் நம்ம லே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம முக்கால் பில்லரில் பார்த்திங்கன்னா அவுட்ரு சைடு ஃபினிஷிங் வச்சுட்டு இன்னரில் வந்து பிஞ்சு வர மாதிரி வச்சு லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏரியாவுள்ள பிரிக்ஸை இறக்கியாச்சு, லே பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 நாள் ஒர்க்கு தான். இன்றைக்கி ஒரு பாதி ஒர்க்கு முடிச்சுடுவோம், நாளைக்கு ஒரு பாதி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒர்க்கை நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். சேம் நம்ம எல்லா சைட்லேயும் பண்ணுற மாதிரி தான். நம்ம கீழ்கல் கலவை வச்சு லாக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கல்லுக்கு சிமெண்ட் பால் இது மாதிரி ஜாயினில் கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே கல்லை லாக் பண்ணிட்டு வரோம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 6 இன்ச்சு சாலிட் பிளாக் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தார். சார் இது மாதிரி நம்மக்கிட்ட இன்டர்லாக்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸ்லாம் அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் அவர் சைட்டு வந்து விசிட் பண்ணியிருந்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேங்க இன்டர்லாக்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிக்ஸ் இறக்கி இதை இன்டர்லாக் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பிரிக்ஸோட காஸ்ட்டு லேயிங் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1,05,000 சம்திங் எதுவும் ஆச்சு. மற்றபடி அவர் காலம் போட்டது கேட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகும். இதெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு கிரவுண்டுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம வந்து இன்டர்லாக்கில் லே பண்ணி காம்பவுண்ட் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ செலவாகுது, நம்ம செங்கலில் எவ்வளோ செலவாகுது என்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 2 நாள் ஒர்க்கு தான். 2 நாளில் உங்களுக்கு நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். இது மாதிரி உங்களுக்கு இன்டர்லாக்கில் நீங்கள் காம்பவுண்ட் ஒர்க் பண்ணால் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு இன்டர்லாக்கில் காம்பவுண்ட் ஒர்க் பண்ணும்போது பாதி சேவிங்ஸ் ஆகும். உங்களுக்கு 30% நான் இன்டர்லாக்கில் சொல்லியிருக்கேன். ஆனால் காம்பவுண்ட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் 40% 50% உங்களுக்கு சேவிங்ஸ் தான். அதனால் வந்து நீங்கள் இன்டர்லாக்கு தாராளமாக காம்பவுண்ட் ஒர்க்லாம் இன்டர்லாக் கம்பல்சரி நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கு வேலையும் குயிக்காக ஆகிடும். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா 2 நாளில் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவோம். அது மாதிரி காலையில் வந்தவுடனே ஒரு கல் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் ஒரு 10 அடி மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கு விட்டுட்டு மீதி எல்லாமே ஒரு கல் ஆட் பண்ணிட்டோம். சைட்டில் வந்து கரண்ட் இல்லாததுனால நம்ம பெட்ரூம் சுற்றி தான் யூஸ் பண்ணி கட்டிங்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் நண்பர்கள் யாருன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.